வணக்கம் நண்பர்களே. வீரமல்லு பார்ட் 2. இந்த படத்தில் ஆல் இந்தியா நடிகர், தெலுங்கு தேசத்தின் தற்சமய டெப்டி சிஎம் அவர்கள் முழுவதுமாக அந்த கதாபாத்திரமாகவே நடைமுறைகள், செயலாக்கங்கள் அனைத்திலும் உரித்து வைத்திருக்கிறார். மேலும் ஒரே காஸ்டியூம், அந்த ஒரே காஸ்டியூம் தவிர இடையில மாற்றவே இல்லை. படம் முழுக்க ஒரே காஸ்டியூம். நம்ம ஊர் தினத்தந்தி பேப்பரில் வர்ற பல தலைமுறையாக வந்துக்கிட்டு இருக்க சிந்துபாத் கதை கார்ட்டூன் போட்டிருக்கோம். மேலே படித்து பார்த்தா தெரியும். இன்றைக்கி உள்ள ஜெனரேஷனுக்கு அது தெரியாது. ஆனால் உண்மையாக இது போல் ஒரு நபர் ஆந்திர தேசத்தில் அவுரங்கசீப் ஆட்சி காலத்தில் இருந்திருக்கார். அவர் அறிவுக்கு எட்டாத ஒரு சூழ்நிலை. அவர் கீழ் வேலை செய்த சில தளபதிகள் அவர் தன்னைத்தானே மெச்சிக்கொள்வார் என்று எண்ணி சில இந்துக்களுக்கு எதிரான கடுமையான செயல்களை செய்யும்போதெல்லாம் இந்த வீரமல்லு என்ற உண்மையாக அந்த தேசத்தில் ஒரு தலைவர் வாழ்ந்திருந்திருக்கார். அந்த வாழ்ந்த தலைவரின் கேரக்டராக தான் தற்சமய டெப்டி சிஎம் ஆல் இந்தியா சூப்பர் ஸ்டார் பவன் கல்யாண் அவர்கள் நடித்திருக்கிறார்கள். அவர்களை எதிர்த்து அவர் உண்மையாக குரல் கொடுத்ததும் சில முஸ்லீம்களுக்கும் அவர் ஆதரவாக இருந்திருக்கிறார். முஸ்லீமையும் அதே அவுரங்கசீப் ஆட்சி காலத்தில் அராஜகமான முறையில் பண்ணியிருக்கிறார்கள். இந்துக்களுக்கு சில இடங்களில், முஸ்லீம்களுக்கு சில இடங்களில் பாதுகாப்பாக இருந்து வந்திருக்கார். இது ஒரு உண்மை சம்பவம். ஆகவே இது தெலுங்கு உலகை உலுக்கிய பவன் கல்யாண் தற்சமயம் டெப்டி சிஎம், துணை முதல்வர் பதவியில் உள்ளார். அவர் வீரமல்லுவாக நடித்துள்ளார். கேமராமேன் திறமை மிகவும் கம்மியாக உள்ளது. ஆர்ட் டைரக்டர் மிக அருமையாக உழைத்திருக்கிறார்கள். ரீரெக்கார்டிங் வழக்கம் போல் இவர்கள் ஒழுங்காக எடுத்தால் தானே அவர்கள் பண்ணுறதுக்காக வாய்ப்பு இருக்குது. சின்ன சின்ன ஷாட்டாக எடுத்து அதில் ஒரு வயலின் பிட்டு, ஒரு ட்ரம் பிட்டு, ஒரு தவேலா போட கூட இடம் இருக்காது. அந்த அளவுக்கு இருக்கும். ஆகவே படம் முழுக்க ஒரே சத்தம். படத்தினுடைய மொத்த பட்ஜெட் 250 கோடி, வசூல் 150 கோடி. இன்றைக்கு வரைக்கும் அது 100 கோடி நஷ்டத்தில் உள்ளது. அவ்வளவும் பெரிய சிறப்பாக சொல்ல முடியாது. நடிகர் பவன் கல்யாண் வெறும் நடிப்பு மட்டும்தான். அவர் மேலே எந்த குறையும் இல்லை, அருமையாக பண்ணியிருக்கார். சத்யராஜ் வழக்கம் போல் நாசர் அருமையாக பண்ணியிருக்கார். இயக்குனர் ஒரு வரலாற்று கதையை சும்மா வீட்டு ட்ராமா எடுத்த மாதிரி எடுத்து இருக்கார். படம் நஷ்டம், பார்ப்பது வீண். நண்பர்களே, வீரமல்லு என்ற இந்த கதாநாயகன் படத்தின் கதையை தற்சமயம் எப்படி இவரை வைத்து எடுத்து சென்றிருக்கிறார் என்பதை மட்டும் ஒரு கதை சுருக்கமாக சொல்கிறேன். பெரும் பணக்காரர்களுக்கும், பெரும் ராஜாக்கள் மற்றும் பெரும் பணக்காரர்களுக்கு இவர் உதவி செய்கிறவராக இருப்பார். இந்த ராஜாக்களும் பணக்காரர்களும் ஏழைகளை தொந்தரவு செய்தால் அவர்களிடத்திலிருந்து ஏழைகளை விடுவித்து சமூக நீதி உள்ள ஒரு ஆளாக மாறி கதாபாத்திரம் தொடங்குகிறது. இவர்களிடத்தில் கூலிக்கு பேசி அவுரங்கசீப்பிடம் உள்ள ஒரு கோகினூர் வைரம், அது தற்சமயம் லண்டன் இளவரசி விக்டோரியா மகாராணியின் கிரீடத்தில் உள்ளதாக கூறுகிறார்கள். அது அந்த காலத்தில் அவுரங்கசீப்பிடம் உள்ளதாக கூறுகிறார்கள் கதையில். அதை எடுத்து வர சொல்லி ஒரு ராஜா கோல்கொண்டா என்ற இடத்திலிருந்து அனுப்புகிறார் இவரை ஒரு சம்பளம் பேசி. போகிற வழியில் சில இடங்களில் நடக்கிற அநியாய அக்கிரமங்களை தட்டி கேட்கிறார். இப்படி தட்டி கேட்டுக்கொண்டு போய் அவுரங்கசீப்பை சென்றடையும் அந்த சமயத்தில் அந்த கோகினூர் வைரத்தை எடுப்பதற்கு முன்பாகவே கதை முடிந்து விடுகிறது. இதுதான் படம். நீங்கள் இதை பார்த்து இதற்கான செலவுகளை செய்ய வேண்டாம். கூடிய விரைவில் OTTயில் வரும். அனைத்து மொழியிலும் பாருங்கள். நன்றி.